நம்ம எல்லாரும் நம்முடைய இடத்துல எழும்பி நிற்போம். நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த காலை நேரத்தில் இயேசு நமக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காகவும் கிருபைகளுக்காகவும் அவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை உயர்த்த போகிறோம். வேதம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நமக்கு அருளப்படுகிறது. நம்முடைய ஆண்டவர் இயேசு நமக்காக செய்திருக்கிற நன்மைகளை நினைத்து கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தேவாதி தேவனை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்த நம்முடைய ஆண்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஒவ்வொரு அம்புகளிலும் இருந்து நம்மை மீட்டு காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிற ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஸ்தோத்திரம். என் நாமத்தை எங்கெல்லாம் பிரஸ்தாபப்படுத்துகிறீர்களோ அங்கெல்லாம் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். உங்க சத்தம் கேட்கட்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற ஆண்டவர். துதி சத்தம் உயரும் போது ஹல்லேலூயா, அவர் எழும்பி நின்று நமக்காக இறங்கி வந்து நமக்காக யுத்தம் செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர்கள் துதிக்க தொடங்கினார்கள். துதிக்க துதிக்க எரிகோ மதில்கள் இடிந்து விழுந்தது. ஓ ஸ்தோத்திரம். பிரச்சனையோடு போராட்டத்தோடு உள்ளே வந்திருக்கிறீர்கள், ஆனால் ஹல்லேலூயா, நீங்க துதிக்கும் போதே மதில்கள் இடிந்து விழும். உங்க பிரச்சனைகள் இடிந்து விழும், போராட்டங்கள் மறைந்து போகும். ஓ ஸ்தோத்திரம். தேவனுடைய பிரசன்னத்தில் மலைகள் மெழுகு போல உருகும். தேவ பிரசன்னத்தை நாடி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒன்று மாத்திரம் தான் தெரியும், கர்த்தருடைய பிரசன்னத்தில் எங்களுக்கு விடுதலை உண்டு. கர்த்தருடைய பிரசன்னத்தில் எங்களுக்கு நிம்மதி உண்டு. கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்தில் எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற நம்பிக்கையிலே உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் நனையும்படி உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் தூக்கி சுமந்து வந்ததை நாங்கள் நினைத்து இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் ரெண்டு கரத்தை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, ஓ ஸ்தோத்திரம், இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்தீரே, எங்களை சுமந்து வந்தீரே, எங்களை பாதுகாத்தீரே, எங்களை போஷித்தீரே, நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு காண்பித்தீரே என்று ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை இந்த ஆரம்ப நேரத்திலேயே அவரை மகிமைப்படுத்தி தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் பலன் பெற்று அவரை இணைந்து ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. உயர்த்துவோம். இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ, யெகோவாயிரே பார்த்துக்கொள்வீ. சொல்லுங்க. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ, யெகோவாயிரே பார்த்துக்கொள்வீ, யெகோவாயிரே, யெகோவாயிரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீ, யெகோவாயிரே, யெகோவாயிரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீ. சொல்லுங்க. யெகோவாயிரே, ஹல்லேலூயா. எங்கள் தேவைகளை சந்திக்கிற பரலோக தந்தையே, சந்திக்க வல்லமையுள்ள எங்கள் தெய்வமே, யெகோவா, யெகோவாயிரே, யெகோவாயிரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீ. தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்முடைய தாழ்மையான நிலையில் இருக்கும் போது நம்மை தூக்கி நிறுத்தின ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஒரு தகப்பன் எப்படி ஒரு பிள்ளையை சுமக்கிறாரோ அதே போல நம்மை சுமந்து வந்த ஆண்டவரை நாம் நினைத்து கடந்து வந்த பாதைகளில் கர்த்தர் செய்த அற்புதத்தை எண்ணி ஆண்டவரை உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். ஓ எங்கள் தெய்வமே, கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன்.
சொல்லுவோம். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீ சுமந்து வந்ததை சொல்லுங்க. எங்க தந்தை நீரே, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. ஓ என் தந்தை நீரே, என் தந்தை நீ, எங்களை சுமந்து வந்தவரே தெய்வம் நீரே. சத்தத்தை உயர்த்தி என் தந்தை, என் தந்தை நீரே, என் தந்தை நீர் ஒருவரே, தெய்வம் நீரே. பரலோக தந்தையே, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என்னாலும் சுமக்கிற எங்கள் தெய்வமே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் நனைய வந்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை இடை கட்டும், எங்களை பலப்படுத்தும். எங்களை இதுவரை சுமந்து வந்த எங்கள் அற்புத தகப்பனாய் நீர் இருக்கிறீர். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம் என்ன? எங்களை சுமக்கிற தகப்பன் எப்பொழுதுமே எங்களை கைவிட மாட்டீர், எப்பொழுதுமே எங்களோடு கூட இருப்பீர், எப்பொழுதுமே எங்களை நடத்துவீர் என்ற நம்பிக்கை எங்கள் வாழ்க்கையிலே மலர்ந்திருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தில் இந்த காலை நேரத்தில் வந்து நாங்க எல்லாரும் ஒரு மனதோடு தேவன் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற கிருபைகள், நன்மைகள் ஆண்டவரே, எங்களை நீர் வைத்திருக்கிற ஸ்தானங்களை நாங்கள் நினைத்து உம்முடைய சமூகத்தில் ஒற்றுமையாய் ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய ஒற்றுமையின் வல்லமை, உம்முடைய ஒற்றுமையின் ஆவியை இந்த ஸ்தலத்தில் நீர் கட்டவிழ்த்து விடுவீராக. நாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு உம்மை உயர்த்த, உம்மை கனப்படுத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் மகிமைப்படுவீராக. தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆளுகைகளுக்குள் நாங்கள் எங்க ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருங்கள். தொடர்ந்து நாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஒவ்வொரு முறையும் நாங்கள் உங்களை சந்திப்பதிலே ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம். அதே போல நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புறோம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒரு வாரம் வரலனாலும் ரொம்ப நாள் பார்க்காத மாதிரி இருக்கு. எனக்கே அப்படி இருக்குன்னா ஏஞ்சலுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. நான் பல வருஷம் கழிச்சு வந்த மாதிரி இருக்கு. நான் குடும்பமாய் உங்களை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். மீனிங் என்ன? ஸ்பெஷல் டே. வாட் இஸ் த ஸ்பெஷல் டே டுடே? ஃபாதர்ஸ் டே, தந்தையார் தினம். அதனால இங்கே வந்திருக்கிற எல்லா தகப்பன்மாருக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் நம்ம செய்திருக்கிற தியாகங்கள், நீங்க செய்திருக்கிற தியாகங்கள் எல்லாவற்றிற்கும் நன்றிகளை செலுத்துகிறேன். ஆண்டவர் இயேசு நமக்கு பரலோக தந்தையா இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே கைவிட மாட்டார். பாருங்க, உலக தந்தை ஒருவேளை நம்மளை விட்டு பிரிந்து போலாம், பரலோகத்துக்கு போலாம். ஆனாலும் பிரிந்து போற வருத்தம் நமக்கு இருந்தாலும் எனக்கு ஒரு ஆறுதல் என்ன? எங்க அப்பா என்னை விட்டு போனாலும் எங்க ஏசப்பா என் கூடவே இருக்கிறார். அவர் என்றைக்கும் என்னை கைவிட மாட்டார். எங்க அப்பா, நான் நம்புறேன், எங்க அப்பா இங்க கண்ண மூடி அவர் அங்க போயிட்டாரு, அங்க அவங்க அப்பா கூட அங்க இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? இன்னைக்கு அப்படி நாம் ஆண்டவரை ஆராதித்து முதலாவது ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இல்ல என்ன போட்டிருக்கு பின்னாடி? என்ன போட்டிருக்கு பாருங்க. சில பேருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். எங்க அப்பாவை கொடுத்த ஏசப்பாவுக்கு நன்றி. அப்படின்னா என்ன? எங்க அப்பாவை நானே ஏற்படுத்திக்கல, இந்த உலகத்துல இருக்கிற அப்பாவை எனக்கு ஏற்படுத்தி தந்த ஏசப்பாவுக்கு முதலாவது நன்றிகளை செலுத்த வந்திருக்கிறேன். அவருக்கு முதல் கணத்தை நாம் செலுத்தி அவரை ஆராதித்து இந்த காலை நேரத்தில் அவரை மகிமைப்படுத்தி நம்ம எல்லாரும் சொல்லி உயர்த்த போகிறோம். இது ஒரு புதிய பாடல் மாதிரி தான் இருக்கும். ஆனா பாடி இருக்கீங்க, இருந்தாலும் நாம் சொல்லி நம்ம
நம்மை சுமக்கும் தகப்பனை உயர்த்தி மகிமைப்படுத்தி ஆண்டவரை சொல்லி பாடி உயர்த்துவோம். இந்த நாள் வரை என்னை காத்திட்ட எந்த கண்மலை நீரே, இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பன் நீரே. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாள் வரை இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பன் நீரே. மறுபடியும் இந்த நாள் வரை என்னை காத்திட்ட எந்த கண்மலை நீரே, இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பன் நீரே. சத்தத்தை உயர்த்தி இந்த நாள் வரை என்னை காத்திட்ட எந்த கண்மலை நீரே, இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பன் நீரே. உம்மை துதிக்கிறேன் ஹல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் ஹல்லேலூயா. நீ நல்லவர் ஹல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் ஹல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் ஹல்லேலூயா. நீ நல்லவர் ஹல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். நாம் உண்மை இல்லாதிருந்தோம், நம்மை மன்னித்து அவர் ஏற்றுக்கொண்ட, நாம் சத்துருவாய் இருக்கும் போதே நம்மை சிநேகித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சத்துருவாய் இருந்தேன் என்னை ஒப்புரவாக்கினீரே, பாவங்களை மன்னித்து ஆழத்தில் எறிந்தீரே. நம்மை ஒப்புரவாக்கினார். அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை வாங்கி தந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லி உயர்த்து உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன் ஹல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ மிகவும் நல்லவர். எல்லாரும் உம்மை துதிக்கிறேன் ஹல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் ஹல்லேலூயா. நீ நல்லவர் ஹல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். ஒன்றுமில்லாத நிலைமையில் சகலவற்றையும் நமக்கு தந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை உயர்த்தின ஆண்டவரை மகிமைப்படுத்தி இணைந்து சொல்லுவோம். ஒன்றுமில்லாதிருந்தேன் நிறைத்தீரும் ஐஸ்வர்யத்தான், தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்க வைத்தீர். எத்தனை பேர் எடுக்க வைத்திருக்கிறார்? நம்முடைய ஐஸ்வர்யத்தினால் தேவைகளை சந்தித்து மீதம் துதிப்போம். உம்மை துதிக்கிறேன் ஹல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் ஹல்லேலூயா. நீ நல்லவர் ஹல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் ஹல்லேலூயா, நீ நல்லவர் ஹல்லேலூயா, மிகவும் நல்லவர். எத்தனையோ குணப்படுத்த முடியாத வியாதிகள் இருந்தாலும் அது எல்லாவற்றையும் நம்முடைய பரிகாரி குணமாக்கி நம்மை நடத்தி வந்திருக்கிறதை எண்ணி சொல்லி உயர்த்துவோம். வியாதியாக இருந்தேன் குணமானேனும் தழும்புகளா, வார்த்தையை அனுப்பி என்னை வாழ வைத்தீரே. எத்தனை பேரை வாழ வைத்திருக்கிறார்? அவருடைய தழும்புகளா, வார்த்தையை அனுப்பி நம்மை சுகப்படுத்தின ஆண்டவரை உயர்த்துவோம். உம்மை துதிக்கிறேன் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் ஹல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் ஹல்லேலூயா. நீர் நல்லவர், நீர் மிகவும் நல்லவர். நீங்க மாத்திரம் சொல்லுங்க. உம்மை துதிக்கிறேன் ஹல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் ஹல்லேலூயா. நீர் நல்லவர் ஹல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர். துதிக்கிறேன் ஹல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் ஹல்லேலூயா. நீர் நல்லவர் ஹல்லேலூயா, நீர் மிகவும் நல்லவர்.
நல்லவர். இப்பொழுது மாத்திரம் அல்ல, என்றென்றைக்கும் எப்பொழுதும் எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். இன்னைக்கு தான் செய்வாருன்னு இல்லை, ஒரு நாள் நம்முடைய தகப்பன் நமக்கு செஞ்சுட்டு அவங்க கடமையெல்லாம் முடிஞ்சிட்டு போயிடுவாங்க. அவங்க கடமை முடிஞ்சு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய முடிஞ்சு போனாலும் 1000 தலைமுறைக்கும் நடத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதில்லை. அதனாலதான் பைபிள்ல சொல்லியிருக்கு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அற்புதமாய் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னது சொன்னதுதான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் சொன்னது சொன்னதுதான். திரும்பவும் சொல்லுங்க, நீங்க சொன்னது மாறிடும், அவர் சொல்றது மாறாது. காரணம் என்ன? அவர் மாறாதவரா இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரே ஆண்டவர் நான் ஆராதிக்கிற இயேசு மாத்திரமே. வேற யாரையுமே சொல்ல முடியாது. எல்லாம் மாறும், இயேசு தான் மாறாதவர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த மாறாத ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் சந்தோஷம் என்று ஆண்டவரை நாம் உயர்த்த போகிறோம். சந்தோஷத்துடன் நம்முடைய உள்ளம் பொங்கி ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் உயர்த்துவோம். ஹல்லேலூயா! நல்ல கைகளை தட்டி அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் மாறாதன, அப்பாவை நினைக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் மாறாதன, அப்பாவை உள்ளமெல்லாம் பொங்குதையா, உள்ளமெல்லாம் பொங்குதையா. நல்ல கைகளை தட்டி தாயை போல தேற்றுகிறவர், தாயை போல தேற்றுகிறீ, தகப்பனை போல தாயை போல தேற்றுகின்றீ. மறுபடியும் சொல்லும், தாயை போல தேற்றுகிறீ, தகப்பனை போல சுமக்கின்றீ. தாயை போல தேற்றுகிறீ, சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி என்னை நடத்துகிறீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி என்னை நடத்துகிறீர். தாங்கி என்னை சொல்லுவோம். அப்பாவும் சமூகத்தில் எழுப்பி நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி அப்பாவை நினைக்கையில என் உள்ளமெல்லாம் அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் மாறாதன, அப்பாவை உள்ளமெல்லாம் பொங்குதையா, உள்ளமெல்லாம் என் மீது அவர் கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுகிற அற்புதமான ஆண்டவர். ஓ ஸ்தோத்திரம்! தீங்கு வரும்போதெல்லாம் கூடார மறைவில் ஒளித்து வைக்கிற ஆண்டவரை சொல்லி உயர்த்துவோம். எல்லாம் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகின்றீர். எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகின்றீர். தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் எத்தனை பேர் அப்படி மறைத்து வைத்திருக்கிறார்? ஓ தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவில் மறைக்கின்றேன். கூடார மறைவில் ஆர்ப்பரித்து உயர்த்துவோம். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் மாறாதன, அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில்
யோசிக்கிற ஆண்டவரே சொல்லி பாடுவோம். கூப்பிடும் கூப்பிடும் காக்கை குஞ்சுகட்கும் ஆகாரத்தை தருகின்றேன். கூப்பிடும் காக்கை குஞ்சுகட்கும் ஆகாரத்தை தருகின்றேன். அவைகளை பார்க்கிலும் எங்களையே. எத்தனை பேர் உணர்றீங்க? அத நம்மை நேசிக்கிற ஆண்டவர், நம்மை சுமக்கிற ஆண்டவர். சொல்லுங்க, அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அவைகளை பார்க்கிலும் எங்களை நினைக்கிற எங்கள் தெய்வமே மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்துல எல்லாரும் உங்களை மறந்து அவரை மாத்திரம் நோக்கி பாருங்க. என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்துல எப்போதும் மாறாதன. அப்பாவை உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்களை மகிழ பண்ணுகிற எங்கள் ஆண்டவரே, எங்களுடைய முழு நம்பிக்கையும் உண்மையே சார்ந்திருக்கிறது. சிலர் ரதத்தை நம்புவார்கள், சிலர் குதிரைகளை நம்புவார்கள். ஆனால் நாங்களோ எங்கள் ஜீவனுள்ள தேவனையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். உண்மைதான் நாங்கள் முன்வைக்கிறோம். ஆண்டவரே, எவ்வளவு நல்லவராய் நல்ல தகப்பனாய் எங்க வாழ்க்கையில நீர் இருந்திருக்கிறீர். மனுஷர்கள் எங்களை ஒதுக்கலாம், எங்களை கைவிடலாம், எங்களை விமர்சனம் செய்யலாம், எங்களை ஒரு பொருட்டாக எண்ணாமல் இருக்கலாம், எங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே நிற்கும் போதே எங்கள் துயரங்கள், எங்கள் துக்கங்கள் இதெல்லாவற்றையும் மறந்து உம்முடைய சமூகத்தில் எங்கள் உள்ளத்தை பொங்க வைக்கிறீரே. இதை விட ஒரு பாக்கியம் எங்க வாழ்க்கையில் என்ன வேண்டும்? இந்த காரியத்தை உலகத்தில் இருக்கிற தகப்பன்மார்கள் கொடுக்க முடியாது. ஆனாலும் எங்களுக்கு ஒரு காரியம் தெரியும், மனுஷர்கள் அப்படித்தான் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் வர முடியும். எங்கள் எல்லை இல்லாத ஆண்டவர் எல்லாவற்றையும் தாண்டி எங்களுக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறீர்கள். எங்கள் இருள்களை நீக்குகிற வெளிச்சமே, இந்த காலை நேரத்தில் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. முதலாவது உமக்கு கனம், உமக்கு மகிமை. எங்கள் தகப்பனாயிருந்து எங்களை சுமந்து வந்த உம்மை நாங்கள் எங்கள் எல்லாவற்றிலும் நீர் எல்லாமுமா இருந்திருக்கிறீரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்லுகிற ஆண்டவரின் பிள்ளைகள் கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி எல்லாரும் மகிமைப்படுத்தி சொல்லி உயர்த்துவோம். எங்கள் தெய்வமே, we worship you. Hallelujah. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே. எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவர், இனியும் எங்களுக்காக இருக்கிற எங்கள் தெய்வமே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நம்மை நிறைத்து நிரப்புகிற ஆண்டவரே, நிறைப்பவரே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல். ஓ glorious God, ஸ்தோத்திரமே, மறவாமல். சொல்லு, உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை நாங்கள் மறவாமல் துதிப்போம்.
ஒருபோதும் நம்மை திக்கற்றவராய் அவர் விடா. அவர் நம் அருகிலே இருக்கிறவர். அன்பர்கள் அருகிலே இருக்கிறீரே. ரெண்டு கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் சத்தத்தை உயர்த்தி அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரமே ஷபதலபா. எங்களை பிழைக்க வைத்தவரே, தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து தோளின் மீது சுமந்து தந்தையே உந்தயவா. வனாந்திரத்தை தாண்டினோமே, பல காரியங்களை தாண்டினோமே, பலவிதமான சோதனைகளை தாண்டினோமே. சத்துரு நம்மை பிடிக்கும் போது தகப்பனுடைய தயவினாலே உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் என்று சொல்லியிருக்கிறாரே. தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை, வனாந்திரத்தை இயேசுவே எல்லாவற்றையும் கடக்க உதவி செய்த ஆண்டவரை கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஸ்தோத்திரமே. எங்கள் மனதார உமக்கு செலுத்துகிறோம். பிள்ளைகளை நினைக்கிற ஆண்டவரே, பிள்ளைகளை மறவாமல் போஷிக்கிற எங்கள் தெய்வமே, ஒருபோதும் எங்களை நீர் மறப்பதில்லை. ஓ ஹல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மறக்க கூடாது. யார் எங்களை மறந்தாலும் எங்களை மறக்காமல் நினைவில் வைத்து எங்களுக்கு அற்புதம் செய்கிற எங்கள் தெய்வமே, உண்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை பிழைக்க வைத்து எங்கள் தெய்வமே. ஆண்டவரை தலையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உயிர் பிழைத்தேன், உயிருள்ளவரை உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை. நல்ல சத்தத்தை உயர்த்தி உண்மையா நம்மளை பிழைக்க வைத்தாரே சொல்லுவோம். உயிர் பிழைத்தேன், உயிர் பிழைக்க வைத்த எங்கள் தெய்வமே, உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உள்ளளவும் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் பிழைத்திருப்பது உம்மாலே ஆண்டவரே. இன்றைக்கோ எங்கள் வாழ்க்கை மாண்டு போயிருக்கோம். இன்றைக்கோ நாங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை முடிந்திருக்கும். இயேசுவை நாடி தேடி நாங்கள் வந்தபோது நீர் எங்களை தேடி வந்து ஒரு தகப்பன் எப்படி ஒரு பிள்ளைக்கு செய்ய முடியுமோ அதை காட்டிலும் அதிகமாக எங்களுக்கு செய்து எங்களை பிழைக்க வைத்திருக்கிறீர் அப்பா. இப்படிப்பட்ட ஆண்டவரை நாங்கள் தெய்வமாக கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். எத்தனை பேர் அதை பாக்கியமா கருதுறீங்க? நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் பிழைத்திருப்பது உம்மாலே. எங்கள் வனாந்திர வாழ்க்கையை வயல்வெளியாக மாற்றி தந்து
இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் வந்து எங்களை பிழைக்க வைத்து நிற்க வைத்திருக்கிறீரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம். உதவியற்ற நேரத்திலே பலர் எங்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும் எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக நாங்கள் எங்கள் தலைகளை உயர்த்தி பார்க்கும்போது உம்மிடத்தில் இருந்து நாங்கள் ஒத்தாசை பெற்று கொண்டதை நாங்கள் எப்படி மறக்க முடியும்? ஓ ஹல்லேலூயா. ஒருபோதும் நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன? நாம் நோக்கி பார்க்கிறவர் அப்படிப்பட்டவர். நாம் உயரத்தில் இருந்து நான் கூப்பிடும் போது, நம்முடைய துர்ச்சன பிரபாகத்தில் இருந்து அவரை கூப்பிடும் போது, என்னுடைய துக்க குரலோடு அவரை கூப்பிடும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் கூப்பிட்டார்கள். ஸ்தோத்திரம். அவர்களை கைவிடவில்லை. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு உதவி செய்ய பலர் மறுத்திருக்கலாம். எல்லாராலையும் மறுக்கப்பட்ட நிலையில் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற தம்பி தங்கச்சி, நீயும் ஒருவேளை உலகத்தால் மறுக்கப்பட்டிருக்கலாம், ஒதுக்கப்பட்டிருக்கலாம், உதவிக்கரம் பெறாமல் இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், நமக்கு உதவி செய்ய ஒருவரால் தான் முடியும். அவர் நமக்கு உதவி செய்தார். அந்த உதவியை தடுக்க ஒரு மனுஷனாலும் முடியாது, கூடாது. அந்த உதவி நமக்கு வெற்றியை தரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு இந்த ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு எங்க தகப்பனை நாங்கள் நினைக்க, எங்கள் இயேசுவை நாங்கள் நினைத்து மகிமைப்படுத்த, நாங்கள் உயிர் பிழைப்பதற்கு காரணமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவரை நாங்கள் முதலாவது கனப்படுத்த எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இதே தேவ பிரசன்னத்தோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.